கிறிஸ்துக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறீங்க, எனக்கு தெரியும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் சமாதானமாக நிம்மதியாக வாழணுன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி ஒரு வேளை திருமண நாள் இல்லைன்னா பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருப்பீர்களே, ஆனால் ஒரு நிமிடம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, இல்லைன்னா முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தையை உங்கள் சிரசில் இப்போ நச்சுன்னு வச்சு ஆக்டிவேட் பண்ணுறாரு. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் சிரசில் வச்சு இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவாராக. நிறைய நல்ல செய்திகளை நான் உங்களிடத்திலிருந்து கேட்பேன். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 107:30. தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளோ நல்ல ஒரு வசனம் இல்லை? தாங்கள் நாடின துறைமுகம், அவர்கள் விரும்பின துறை, அவர்கள் விரும்பின வேலை, அவர்கள் விரும்பின தேசம், அவங்க விரும்பின ஒரு படிப்பிலே ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்மளை மதிக்கிற ஆண்டவர். அதுக்கு முதல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்கள். அவர் நம்மளை மதிக்கிற ஆண்டவர். நீங்கள் நாடின விரும்பின துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு உத்தரவாதம் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நாடின துறைமுகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது தடை இருக்கலாம். நீ விரும்பின தேசத்துக்கு போகிறதுக்கோ, நீ விரும்பின காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கோ ஒருவேளை மதிப்பெண்கள் குறைவாக இருக்கலாம். உனக்கு அதுக்குள்ள தகுதி அடிப்படையில் பார்த்தா இல்லாமல் இருக்கலாம். தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதுக்காக தான் கிருபையை வச்சுருக்கார். ஓகேயா? கிருபையை பேஸ் பண்ணி எங்கே என்னால் போக முடியாதுன்னு நீ தடுமாறிட்டு இருக்கிறியோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஒருவேளை உனக்கு திருமணமாகி ஏதோ ஒரு சூழ்நிலையில் சண்டை வந்து புருஷன் ஒன்றை துரத்தி விட்டுருக்கலாம், இல்லை மனைவி ஒன்றை துரத்தி விட்டுருக்கலாம். ஆனால் நீ விரும்பின குடும்பம், விரும்பின துறைமுகம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த வீடு, அங்கேருந்து ஒன்று துரத்தி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த வசனத்தை சொல்லி, ஆனால் நான் ரொம்ப விரும்பி இந்த புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப விரும்பி இந்த மனைவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப விரும்பி இந்த குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கப்பட்டு போனேன், நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர் மறுபடியும் என்னை அந்த குடும்பத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். விசுவாசத்தோடு இந்த வசனத்தை பிடிச்சு நீங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. ஆண்டவரே நீ செய்யணும். இன்னைக்கு தேவ தாசன் மூலமாக, தேவனுடைய ஸ்தானாதிபதி மூலமாக சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் மறுபடியும் அங்கே கொண்டு போய் சமாரியாவிலே போய் அந்த தோட்டத்தின் கனியை நீ புசிப்பாய். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் ஒரு மெடிசன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஆடிட்டர் ப்ரொஃபஷனுக்காக பல முறை எக்ஸாம் எழுதியிருக்கலாம். நான் எப்படியும் ஒரு ஆடிட்டர் ஆகியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தின்படி, ஆண்டவர் நாடின இந்த துறையில், இந்த ஆடிட்டிங் ஃபீல்டில் என்ன ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஒரு ஆடிட்டராக மாற்றுங்க அப்படின்னு கேளுங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் செய்வார். ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் போய் மெடிசின் முடிச்சுட்டு வந்து இங்கே இந்திய தேசத்தில் இந்த மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே போய் படிச்சுட்டு வந்த ஆண்டவர், எப்படியாவது நான் 4 பேருக்கு மெடிக்கல் சர்வீஸ் பண்ணணும், ஒரு டாக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எனக்கு அதை நாடின துறைமுகம், நான் விரும்பின ப்ரொஃபஷனில் என்னை கொண்டு போய் சேருங்க. ஆண்டவர் செய்வார். நீட் எக்ஸாம் எழுதிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை, இன்னும் நடக்கலை ஆண்டவரே, இந்த முறையாவது எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க கேளுங்க. அவர் வாய்ப்பு கொடுக்கிறவர். நீங்கள் நாடின துறைமுகத்திலே, துறையிலே, தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல சாட்சியை கேட்டு ஜெபிக்க போகிறோம். பியூலா துரை, என்னுடைய இளைய மகள் ரீட்டாவிற்கு நீட் தேர்வில் வெற்றி கிடைக்கவும், அவளுக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கவும் ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். அவர்கள் ஜெபித்து மங்கள வார்த்தையை அனுப்பி, கர்த்தர் தாமே உங்களுடைய மகளுக்கு தேர்வில் ஜெயத்தை கொடுப்பார், மகள் விரும்புகிற மேல் படிப்பில் சேர கிருபை புரிவார் என்று தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்தார்.
கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் எடுத்த ஜெபத்தினாலும் என்னுடைய மகளுக்கு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. 2 வாரங்களாக கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறாள். 5 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய மூத்த மகள் +2 படிக்கும்போது அவள் மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்று அதற்காக ஜெபியுங்கள் என்று சகோதரர் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். அதற்கு முன்பாக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவர்கள் மே 5ஆம் தேதி 2019ஆம் வருஷம் நடந்த நீட் தேர்வு எழுதினால் கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தினாலும் என்னுடைய மூத்த மகள் டெஸ்மோனா நீட் தேர்வில் வெற்றி பெற்று கரூர் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து MBBS படிப்பை வெற்றிகரமாக முடித்து இப்பொழுது இன்டர்ன்ஷிப் செய்து கொண்டிருக்கிறாள். இவங்களுக்கு ஆண்டவர் செய்தார் அற்புதம். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னா இவர்கள் நாடின துறை இந்த மெடிக்கல் துறையில் நான் போய் படித்து சேவை பண்ணணும். ஆண்டவர் நிறைவேற்றினார், உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மிகுந்த அமைதல் உண்டானது நிமித்தம் தாங்கள் நாடின துறைமுகத்தில் என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னேன். இவர்கள் விரும்பின துறையில், விரும்பின கல்லூரியில், விரும்பின தேசத்தில், விரும்பின அரசாங்க வேலையில், விரும்பின ஃபீல்டில், பிஸ்னஸில் என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழி திறந்து விட்டு உமக்கு நன்றி. அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது மட்டுமல்ல, அந்த ஃபீல்டில் நிலைச்சு நின்று அறுவடை செய்ய கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இதற்கு விரோதமாக இருக்க எல்லா தடைகளோட அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.